அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசும்போது சொல்லிட்டாரு, தான் என்ன ஜாதின்னு தெரியாதவரெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்கட்சிகள்லாம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும்னு அமளியில் ஈடுபடுறாங்க. போற இடத்துலலாம் ஜாதி ஜாதி அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப நம்மளை பார்த்து கேட்க தான் செய்வாங்க. தமிழகத்திலேருந்து இதுக்கு யாருமே குரல் கொடுக்க கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது பாருங்க, ஜாதின்றதே இங்க இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த சமூக நீதி கொள்கை. பாஜக வந்த பிறகுதான் எல்லாம் அல்வா பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப வாங்கின அல்வா எல்லாம் மறந்துச்சு போல இது. காமராஜரை கட்சியை விட்டு விலக்கி வச்சு அவருக்கு அவ்வளவு பெரிய மனவேதனையை கொடுத்தது இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ். இன்னைக்கு இவங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்லி இருக்கிறாங்களே, இது இந்திரா காங்கிரஸ். திருமாவளவன் அவர்களுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்து அவர் ஆஜராரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் விசாரணை நடக்கணும். 21 வருஷத்துல அந்த சம்பந்தப்பட்ட சாட்சிகள், அதுக்கப்புறம் அந்த விசாரணை அதிகாரிகள், அதில் பல பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த சில கேஸில் பார்க்குறோமே, எனக்கு நினைவே இல்லை, ஏதோ கொண்டு போய் கையெழுத்து போட சொன்னாங்க, நான் இது பார்க்கவே இல்லை அப்படின்னு பிறர் சாட்சிகள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கேஸ் எல்லாம் முடியும் போது அதிகமாக உங்கள் பையன் பேட்டி எடுப்பார்னு நினைக்கிறேன். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் அரவிந்த். சார், நேற்றுக்கு முதல் நாள் நம்ம அமைச்சர் அனுராக் தாக்கூர் பேசும்போது சொல்லிட்டாரு, தான் என்ன ஜாதின்னு தெரியாதவரெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்கட்சிகள்லாம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும்னு அமளியில் ஈடுபடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நான் உங்களை ஒன்று கேட்குறேன். இப்போ ஜாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஜாதிகள் வளர்க்கப்பட வேண்டும்னு நினைக்கிறீங்களா? ஜாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் தான் எல்லாரும் விரும்புவோம். அதானே. அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஜாதி வேறுபாடுகளை களைய வேண்டும், ஜாதி பெருமை பேசக்கூடாது இப்படின்னு தான் நம்ம இன்னி வரைக்கும் சொல்லிட்டு. ஜாதிகள் இல்லை எடி பாப்பா. கரெக்ட். அன்னியே சொல்லிட்டாரு பாரதியார். இப்போ பாருங்க, லேட்டஸ்ட் நான் இப்போ உங்ககிட்ட முத இன்டர்வியூ பண்ணும்போது, அரவிந்த் நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க இப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி ரைட்டு, நீங்கள் ஏதோ சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் அந்த கேமராமேன் பார்த்து, தம்பி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எடிட்டர் நீ என்ன படிச்சிருக்க, அப்புறம் அங்கே டீ சாப்பிட போனால் அங்கே போனவர் பார்த்து டீ போடுற அண்ணன் நீங்கள் என்ன படிச்சிக்கிறீங்க, இப்படி எல்லாரையும் கேட்டுனுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் நீங்கள் கடுப்பாயிட்டு, ஏய் ஊரில் இருக்கவனெல்லாம் என்ன படிச்சிருக்கேன்னு கேள்வி கேட்டுனுக்கிறீ, நீ என்னடா படிச்சிருக்கேன் கேட்பீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதி என்ன அப்படின்றது பிரச்சனை. அப்படின்னா காஸ்ட் சென்சஸ் ஜாதி வச்சு தான் எடுக்க போகிறோம். இதைத்தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் திருப்பி சொல்லினுக்கிறாரு, நாடு முழுக்க எடுத்தாக வேண்டும் அப்படின்னு. இந்த அல்வா கிண்டினவங்கள்லேருந்து ஆஃபீஸர் வரைக்கும் அவங்க ஓபிசி எத்தனை பேர் இருக்காங்க, எஸ்சி எஸ்டி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த ஜாதி அடிப்படையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தான் கேட்டுனுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பார்த்தீங்கன்னா, உங்களை ஓபிசி எத்தனை பேர் இருக்கீங்க, தலித் எத்தனை பேர் இருக்கீங்க கேட்டார்ல. அதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் ஏதோ அது வேன்லேயோ ஏதோ போயிட்டு இருக்காருங்க. கீழேருந்து யாரோ கேள்வி கேட்கும்போது, நாம் பத்தாவோ பேரை சொல்லு அப்படின்றாரு. அவர் ஏதோ பேரை சொன்ன உடனே, முதலாளி பேரை சொல்லு, ஓபிசியா இப்படிலாம் கேட்டுனுக்கிறாரு. போகிற இடத்துலலாம் இதைத்தான் கேட்டுனுக்கிறாருங்க. அகிலேஷ் இவர் வந்து அவருக்கு முட்டு குத்துனுக்கிறாரு, அவரும் இதை தான் கேட்குறாரு, என்ன ஜாதி அப்படின்னு. அப்போது நீங்கள் வந்து இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்கும்போது உங்களை பார்த்து ஒருத்தர் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா, இதில் வேற எதையோ அவை குறிப்பிலேருந்து நீக்கிருக்கிறதா சொல்கிறாங்க. எதை நீக்கினாங்கன்னு நமக்கு தெரியலங்க. ஸோ பொதுவில் நான் சொல்கிறேன். அப்போது நாம் வந்து போகிற இடத்துலலாம் ஜாதி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளை பார்த்து கேட்க தான் செய்வாங்க. சொல்லப்போனால் தமிழகத்திலேருந்து இதுக்கு யாருமே குரல் கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது பாருங்கள், ஜாதின்றதே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த சமூக நீதி கொள்கை. ஜாதி வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, ஜாதி பெருமை பேசக்கூடாது. அது சொல்ல முடியாது. ஏன்னா கோயம்புத்தூர் இந்த அளவுக்கு ஆனதே நாங்கள் தான் காரணம் அப்படின்னு மாண்புமிகு எம்பி எல்லாம் போய் சொல்லிட்டு வந்துக்கிறாரு. அதனால அவங்களாண்ட போயிட்டு ஜாதி பெருமை பேசக்கூடாதுன்னு சொன்னா ஒத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பேர் வைக்கலாமா? என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் அரவிந்த், ஜாதின்றது பெருமையும் கிடையாது, அசிங்கமும் கிடையாது. என்ன கமல் சொல்ற மாதிரி நான் நல்லவனும் இல்லை கெட்டவனும் மாதிரி இருக்கேன். உங்க பேர் என்ன? என்னோட பேர் அரவிந்த். என் பேர் அருண்.
இது என்ன நம்ம பிறந்த உடனே ஏதோ ஃபைட் பண்ணி இல்லை போட்டியில் சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி ஏதோ போட்டியில் கலந்துக்கின்னு ஒரு டைட்டில் வாங்கிட்டு வரமா? இல்ல நம்ம பிறகுறோம், நமக்கு ஒன்றும் கூட தெரியாது, காதுல 3 தடவை வந்து ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் அப்போ என்ன சொன்னாங்க நமக்கு தெரியவே தெரியாது. கண்டிப்பா. அதுக்கப்புறமா பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூளை வளர ஆரம்பிச்சதுன்னா எல்லாரும் கூப்பிடுறத பார்த்து ஆஹா இதான் நம்ம பேர் போல இது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். கரெக்டா? இல்லை மிஞ்சி போனால் ஒரு ஜெயகடான்னு கூட உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கலாம். இல்லை வந்து அரவிந்த் சாமி அப்படின்றத வந்து வேற ஒரு கவுண்டமணின்னு கூட பேர் வச்சிருக்கலாம். ஆமாம், கரெக்டா? கரெக்ட். ஸோ இதெல்லாம் நம்ம பெருமைப்பட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? இல்லை அரவிந்த் தான் ஒஸ்தி, அருண்ன்ற பேர் மட்டும் சொல்ல முடியுமா நீங்க? ஏன்னா இது நாம சாதிச்சு வாங்கினது கிடையாது. அந்த மாதிரி தாங்க நான் இந்த ஜாதியில் பிறக்கணும், இந்த ஊர்ல பிறக்கணும். இந்த சினிமாலாம் பார்த்தீங்கன்னா மதுரக்காரன்டா அப்படின்வாங்க. அப்போ மெட்ராஸ்காரன்லாம் எனக்கு இழிச்ச வாயினா, சந்தானம் மட்டும்தான் நமக்காக குரல் குத்துனுக்கிற. ஏய் நீ நம்பூர்காரன் கிடையாது. ரைட்டா? ஸோ இதுல பக்கம் தான் இல்லை இதுல என்ன பெருமைன்னு எனக்கு புரியல. இன்னும் ஏதாவது வந்து நீட்டு அப்புறம் இந்த கியூட்டு இல்லை வந்து சிவில் சர்வீஸ் ஏதாவது எழுதி, சார் நான் அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜாதியில் பிறக்கணும், இல்லைன்னா இந்த மதத்தில் பிறக்கணும், இல்லை இந்த நாட்டில் பிறக்கணும், இல்லை இன்னாருக்கு இவ்வளோ சம்பளம் வாங்குறவருக்கு பிறக்கணும் அப்படின்னு அப்ளிகேஷன் கொடுத்துட்டா வந்து பிறகுறான். இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏதோ வந்து பிறகுறான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டா? இதுல பெருமைப்பட்டுக்கிறது என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல முதல்ல பேசும்போது சொன்னீங்கல்ல, நமக்கு பேர் வைக்கும்போது அப்புறம் நம்ம மூளை கூட வளரல, மூளை வளரும் போது நமக்கு பேரே தெரியும்னு. அது மாதிரி மூளை இல்லாதப்ப அந்த ஜாதிகளை கொண்டு வந்திருப்பாங்களோ? அது எப்போ கொண்டு வந்தாங்க, என்ன கொண்டு வந்தாங்க, இது ஒன்றா இருந்துட்டு போட்டோம். நீ படிச்சு என்ன டிகிரி வாங்குற அதை ஒன்றா பெருமையா சொல்லிக்கலாம். ரைட்டா? மற்றபடி நமக்கு வைக்கிற பேரோ இல்லை அந்த ஜாதியோ மதமோ இல்லை பிறந்த ஊரோ பிறந்த நாடோ இது எதுவுமே நம்ம கையில கிடையாது, நம்ம சாதனைன்னு சொல்லிக்க முடியாது. புரியுதுங்களா? இதுதான் என்னுடைய கருத்து. ஆனா அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்தே வேற மாதிரி இருக்குது. நீ கேட்குறாரு வந்து எத்தனை ஓபிசி இருக்காங்க, எத்தனை எஸ்சி எஸ்டி இருக்காங்க அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இவங்க இது வரைக்கும் ஆட்சிக்கு வந்ததே இல்லையா? இப்போ திருமா அவர்கள் கேட்குறாருன்னா நியாயம், சீமான் அவர்கள் கேட்குறாருன்னா நியாயம். ஏன் அண்ணன் தேமுதிக கேட்டா கூட நியாயம், ஏன்னா அவங்களாம் ஆட்சிக்கு வரவே இல்லை. ரைட்டா? ஆட்சியில இத்தனை வருஷமா இருந்த கட்சி, ஏன் நீங்க ஆட்சியில இருக்கும் போதெல்லாம் இது உங்க கண்ணுல தெரியலையா? எத்தனை ஓபிசி இருக்காங்க, எத்தனை எஸ்சி எஸ்டி இருக்காங்க அப்படின்னு. எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும்தான் வந்து ஓபிசிக்காகவும் எஸ்சி எஸ்டிக்காகவும் நீங்க அப்படியே ரத்த கண்ணீர் வடிப்பீங்களா? யாரை ஏமாத்த போறீங்க? அதான் நிர்மலா சீதாராமன் சரியா கொடுத்தாங்க பதில். இன்னைக்கு இவர் ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த ஜித்னா ஹக்கு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாரு இல்ல. 1961 ஜவஹர்லால் நேரு எழுதுறாராம், எனக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் குறிப்பா சர்வீசஸ்ல ரிசர்வேஷன்றதை ஏத்துக்கவே முடியல, இதெல்லாம் வந்து அந்த தகுதி திறமை இதெல்லாம் குறைத்து விடும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு இவங்க காங்கிரஸ் கட்சியில சொல்லிக்கிறார். இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க காங்கிரஸ்ல? எனக்கு கேட்டு சொல்லுங்க. மறந்துட்டாரோ? அவருக்கு என்னங்க ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் மறக்க முடியும். அரவிந்த் உங்க பேர் எனக்கு அரவிந்த் தெரிஞ்சாதான் மறக்க முடியும். உங்க பேர் என்னன்னே தெரியலன்னா நான் எப்படி மறப்பேன்? அந்த மாதிரி ராகுல் காந்தி போயிட்டு இதெல்லாம் தெரியுமா? ஏங்க அவருக்கு என்னங்க தெரியும்? அரசியலும் தெரியாது, வரலாறும் தெரியாது. யாராவது எழுதி கொடுப்பாங்க. அதாவது அனுராக் தாக்கூரே சொல்லிட்டாரு, அங்கிள் சாமோ இல்ல அங்கிள் சோரோஸோ எழுதி கொடுக்குறாங்க, அதை உட்காந்து படிச்சுன்னு எல்லாரும் எழுதி கொடுத்தான் பேசுறாங்களா? அவருக்கு என்ன தெரியும் எனக்கு சொல்லுங்க. இப்போ இங்க வந்து நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றேங்க. இப்போ ஒரு மாசம் கழிச்சோ இல்லை 2 மாசம் கழிச்சோ வேற ஒரு இடத்துல இல்லை நீங்களையோ கூட அந்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன பதில் சொல்லணும் அதை நான் அப்படியே கரெக்டாக சொல்லணும். ரைட்டா? பக்கத்தில் ஒரு பிஏ வச்சுக்கினேன், சார் நீங்க அந்த சேனல்ல இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொன்னீங்க அப்படின்னு ஒருத்தர் எடுத்து கொடுத்தா நீங்க என்னை பத்தி என்ன நினைப்பீங்க? டேய் இவ்வளவுதானாடா நீ என்ன சொன்னு உனக்கே தெரியாதா கேட்பீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா. இங்க ராகுல் காந்தி கிட்ட பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, பக்கத்துல ஜெயராம் ரமேஷ் உட்காந்துக்கிட்டு, அன்னைக்கு வந்து நீங்க அந்த இடத்துல அந்த பதில் சொன்னீங்க அப்படின்னு உடனே இவர் உடனே இந்த பதில சொல்றாரு. அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு மறந்துருப்பாரான்னு நீங்க கேக்குறீங்க. சரி, மண்டல் கமிஷன் அறிக்கை 80ல கொடுத்துட்டாருங்க. அதுலதான் ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தது. 89 வரைக்கும் இவங்க தானே இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. சரி 89 கொடுங்க. 89ல ஆட்சி போயிடுச்சுங்க. 2004லேருந்து 2014 வரைக்கும் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல. அப்போ நம்ம சிதம்பரம் அவர்கள் கூட அந்த அல்வா கிண்டும் செரிமனியெல்லாம் கலந்துனாரு. அப்பெல்லாம் இந்த அல்வா பற்றி பெருசாக யாரும் பேசினதே இல்லை. இதோ பாஜக வந்த பிறகுதான் எல்லாம் அல்வா பற்றி பேசினுக்கிறாங்க. அப்போ வாங்கின அல்வாலாம் மறந்துச்சு போல இது. அப்போ எத்தனை பேர் ஓபிசி எஸ்சி எஸ்டி இருந்தாங்க அப்படின்னு ஒரு தெரியுமா? அப்புறம் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எதையும் கண்டுக்க மாட்டோம், எதிர்கட்சியாக இருந்தால் நாங்கள் அப்படியே எல்லாம் பேசுவோம் அப்படின்னா தான் சொல்கிறேனே. ஒரு நாளைக்கு ஏமாற்றலாம். அது இன்னும் ஒன்று கரெக்டாக சொல்லுவாங்களே, என்னது
ஒருவரை பல நாள் ஏமாற்றலாம், பலரை ஒரு நாள் ஏமாற்றலாம், ஆனால் பலரை பல நாள் ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சீக்கிரமே அண்ணன் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, பேசும்போது அல்வான்னு சொன்னீங்கல்ல, அல்வா வந்து நிர்மலா சீதாராமன் மட்டும்தான் கிண்டினாங்களா? சிதம்பரமும் கிண்டி இருக்காங்க, முன்னாடி நிதித்துறை அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் வரைக்கும் எல்லாருமே கிண்டி இருக்காங்கல்ல. அதே அல்வாவில் அது ஒரு பெரிய குற்றம் மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சு பேசுகிறாரே. அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, பாஜக எது பண்ணாலும் அது தப்பு, அதையே வந்து புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகள் பண்ணாங்கன்னா நாங்கள் வாயே திறக்க மாட்டோம். இப்போ நம்ம தமிழகத்திலேயே எடுத்துக்கங்க, இந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருந்தாரு. இந்த பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அப்படின்றது வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகரித்து இருக்கின்றது இந்த 3 வருடங்கள் அப்படின்ட்டு புள்ளிவிவரெல்லாம் கொடுத்துருந்தாருங்க. அண்ணன் திரும்ப அவர்கள் என்ன பண்ணுவார், இதே ஊப்பியில் எங்கேயாவது நடக்குதா, மாப்பியில் எங்கேயாவது நடக்குதா அப்படின்னு பார்த்து உடனே அங்கேருந்து ஏன் இங்கே இவ்வளோ ஏங்க கனிமொழி அவர்கள்லாம் கூட வந்து ஆத்ராஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்வலெல்லாம் போலையா, நியாயம் வேண்டும் நீதி வேண்டும் அப்படின்னு அவ நம்ம ஊரில் நடக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க இவங்க? அதுதான், அதாவது பாஜக ஏதாவது செஞ்சால் உடனே நாங்கள் அதை பெருசாக அதை பற்றி பேசுவோம். அதே இவங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்து சுண்டலில் வந்து புரதம் நிறைய இருக்கின்றதா இல்லை வந்து வைட்டமின் நிறைய இருக்கின்றதா, இப்படி ஏதாவது மக்களுக்கு தேவையான விஷயங்களை பற்றி விவாதம் பண்ணலாம். அதனால் மிக்சர் சாப்பிட்றது அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய பேர் ஊடகத்தில் மிக்சர் சாப்பிட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓசியில் வர மிக்சரை தாண்டி நம்ம அல்வாவை தாண்டி போயிட்டோம். அந்த அல்வாவுக்கு சொல்லும்போது அனுராக் தாக்கூர் அதுக்கு ரிப்பீட் பேசியிருந்தாரு, பல அல்வாக்களை சொல்லியிருந்தாரு. 2G வழக்காக இருக்கட்டும், இன்னும் நிறைய ஊழல்லாம் சொல்லி காமிச்சு இந்த அல்வாலாம் உங்களுக்கு சுவையா இருந்ததா இல்லை இனிப்பற்றதா இருந்ததா அப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தாருல. கரெக்டு. ஆனால் அதில் நான் வந்து முரண்படுகிறேன். அதில் முரண்படுறீங்களா? ஆமாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை அவர் அல்வான்னு சொல்லியிருக்காரு, அதில் ஊழல் பண்ணி ஆட்டையை போட்டவங்களுக்கு தான் அது அல்வா, நமக்கெல்லாம் அது பச்சை மிளகாங்க. நம்ம பணத்தை ஒருத்தர் ஆட்டையை போட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது நமக்கு இனிக்குமா? உங்கள் பாக்கெட்லேருந்து ஒருத்தன் பணத்தை திருடிட்டு போயிட்டான் அப்படின்னா அந்த திருடனுக்கு இனிக்கும். உங்ககிட்ட போயிட்டு என்னப்பா பணத்தை எடுத்துட்டு போயிட்டாரு இனிக்குதா அப்படின்னு கேட்டால் புளிர்னு ஒரு அப்போ மாட்டீங்க? கண்டிப்பா. டேய் எரியுதா எனக்கு பணம் போயிடுச்சுரா அப்படின்னு. ஸோ ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது அல்வா. அவர் அதான் கேட்டுக்கிறாரு, உங்களுக்கு இனிச்சுதா கசனா, அது ஆட்டையை போட்டவங்களுக்கு அது இனிச்சிருக்கும். ஆனால் பறி கொடுத்துட்டு நம்ம வரி பணத்தெல்லாம் அப்படியே உட்காந்து பார்த்துன்னு இருக்கிறோம் பாருங்க, நமக்கு அது எரியுது. ஆனால் அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாஜக கூட வந்து அதை அப்படியே மறந்துட்டு போட்டாங்க போல இருக்குது. ஏங்க அன்னைக்கு எரியுதுன்னு சொன்னாங்க ஜனங்க, நீங்களும் வந்து நாங்கள் மருந்து போடுறோம்னு சொன்னீங்க, 10 வருஷம் ஆச்சு இன்னும் மருந்து போட காணுமே அப்படின்னு நாம இப்போ கேட்கணும் போல இருக்குது. நாமளும் மிக்சர் சாப்பிட்டு இருந்தால் அது அப்படியே தான் இருக்கும். இல்லை, அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியிருந்தார், இந்த இந்திய மக்கள் எல்லாமே இப்போ எப்படி அபிமன்யு வந்து சக்கர வியூகத்தில் மாட்டினாரோ அதே மாதிரி தாமரை வியூகத்தில் மாட்டிட்டாங்க அப்படின்றாங்க. மாட்டிட்டோம் நம்மலாம். அது சக்கர வியூகமா இல்லை ரவை மண்ணெண்ணெய் வியூகமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் மகாபாரதத்தை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றத அனுராக் தாக்கூர் சொல்லிக்கிறாரு. அதில் வியூகம்னா அதில் எத்தனை அடுக்கு இருக்குன்னு தெரியுமா? நீங்கள் 6 பேர் தான் சொல்லிக்கிறீங்க, அதில் 7 அடுக்கு இருக்கும். இன்னைக்காவது மகாபாரதத்தை நீங்கள் கண்ணால் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு செய்தி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது அந்த சக்கர வியூகத்தை அமைத்தவர்களுக்கும் சிவபக்தர்களுக்குமான போராட்டம்னு ஏதோ பார்த்தேன். அது வந்து செய்தி போட்டவங்க தப்பா போட்டாங்களா இல்லை எங்க அண்ணன் தான் இந்த மாதிரி பேசினாரா எனக்கு தெரியல. ஏன்னா மகாபாரதம் வந்து சக்கர வியூகம் அமைப்பவர்கள் ஒருவர், அதுல உள்ள போயிட்டு போராடுபவர்கள் கௌரவர்களும் பாண்டவர்களும், இதுதான் எனக்கு தெரியும். இதை சிவபக்தர்கள் எங்கேருந்து வந்தாங்க எனக்கு தெரியல. அதனாலதான் அந்த செய்தியோட உண்மைத்தன்மை ஆராயணும்னு பாக்குறேன். வேற நமக்கு இந்த ஹிந்தி தெரிய மாட்டுதா, அதுல அண்ணன் வேற பாதி நேரம் ஹிந்தியில பேசிட்டு இருக்கிறாரா அங்க. சோ ஒன்னும் புரிய மாட்டேது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எங்க போடுறாங்க. ஆனா ஒண்ணு, அவர் பேசுறதெல்லாம் உட்காந்து பொறுமையாக கேட்கணும்னா அது உலக நாயகனுக்கு மட்டும்தான் முடியும், மற்றவங்களுக்குலாம் அந்த பொறுமை வராது. இவர் பேசுறது அவரு கேட்க, அவர் பேசுறது இவரு கேட்க, 1.5 மணி நேரமோ என்னவோ ஒரு வீடியோவெல்லாம் அவங்க யூடியூப்ல போட்டுக்கிறாங்க. இதையும் நிறைய பேர் வந்து பார்த்துன்னுக்கிறாங்க. சரி விடுங்க, அது கரெக்ட். உலக நாயகன் பேசினா ஒரு தடவை பார்த்தாலே புரியாது, பல தடவை பார்த்துருப்பாங்க. ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்தால் தான் படம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால மகாபாரதம் அப்படின்னு எதை ஒன்றா சொல்லிட்டு போகலாம், அது தெரிஞ்சுன்னு சொல்லணுங்க. இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து அதெல்லாம் உணர்றீங்கன்னா வந்து புனையப்பட்ட கதைன்னு கோட் பண்ணவங்க அவங்க போய் கோர்ட்ல இருந்து எப்போ இப்போ மேற்கோள் காட்டி பேசுறாங்க. இப்போ பாருங்க, புனையன்னு சொல்லிட்டா ராமாயணம் வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் அக்னி பரீட்சை அப்படின்னா பார்த்தீங்களா, நாங்கள் அக்னி பரீட்சையில் குளித்து வருவோம் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக ராவணனை நாங்கள் ஏற்றுப்போம். ராவணன் வந்து பகுத்தறிவு தலைவன் சொல்லுவோம், தமிழர் தலைவன் சொல்லுவோம். ஏன்னா ராமாயணமே பொய்ன்னு சொல்றீங்க, அப்புறம் ராவணன் எங்கேருந்து வந்தான் அப்படின்ட்டு யாராவது கேட்டுக்கிறீங்களா? அவர் மட்டும் உண்மை.
அப்புறம் இப்படிங்க ராமாயணத்துல தானே ராவணன் வரான். அப்ப ராமாயணம் இல்லைன்னா ராவணன் எங்கேருந்துங்க வந்தான்? இதுதான் யார் யாரெல்லாம் கெட்டவன் அப்படின்னா உடனே அவளெல்லாம் நாங்கள் தான் அவங்க தலைவர், நாங்கள் அவங்கள தலைவராக ஏற்றுக்கிறோம் இப்படின்றது தான் இங்கே வந்து ஒரு ட்ரெண்டிங்காக போய் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால சரி, அப்படி வந்து மகாபாரதத்தை நீங்கள் கோட் பண்ணீங்கன்னா ஒழுங்காக கோட் பண்ணுங்க. இது மாதிரி தப்பு தப்பாக சொல்லும்போது இப்போ நானே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ இல்லை ஏதோ ஒரு அனெக்டோட்டோ சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா எல்லாம் கேட்பாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் டேய் இது ஃபுல்லாக டுபாகோரா இருக்குதுடா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என் கிரெடிபிலிட்டி என்ன ஆகுது? சரி, நான் சர்வீஸில் இருக்கும்போது ஒருத்தன் இருந்தான் செம்மையான, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உனக்கு தெரியாதா இந்த பாரு அந்த ரூலில் வந்து ரூல் நம்பர் 42 பேரா 2 அதில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு பாரு அப்படின்மா. உன்னை இவ்வளோ அப்படி தான் இருக்கு போல இருக்குன்னு கம்னு போயிடுவாங்க. நான் என்ன பண்ணேன், இவன் என்ன எடுத்ததுக்கெல்லாம் இப்படி நம்பரை கோட் பண்ணானே அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுட்டு பார்த்தேன். ஒரு தடவை 46.2 அப்படின்னு எதையோ ஒன்று சொன்னான். இன்னொரு தடவை வேற ஒரு ரூலுக்கும் இதே மாதிரி ஒன்று சொன்னான். கடைசியில் அந்த புக்கை எடுத்து பார்த்தா ரூல் புக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. டேய் என்னடா இந்த பாரு ஒன்றும் இல்லை, ரூல் தெரியுதோ இல்லையோ இந்த மாதிரி அந்த பேஜ் நம்பரு பேரா நம்பரோட சொன்னியானா ஒத்தனை ஒன்று கேள்வி கேட்க மாட்டான். இப்போ நான் கண்டுபிடிச்சவனே என்ன ஆகி போச்சு, அவன் நிஜமாவே ரூல் சொன்னாலும் அவனை ஏற்றுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நம்ம எதுலையோ வந்து கோட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாம் அதை படித்து தெரிஞ்சுக்கணும். அவர் ஒருத்தருக்கு சொல்லி இவர் ஒருத்தருக்கு சொல்லி இவர் ஒருத்தருக்கு சொல்லி இப்படிலாம் வந்து நான் எதையாவது பேசினேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் நிற்கணும். சரி, நம்ம லெவலுக்கு அது அசிங்கம்னு சொல்லலாம், அவங்கெல்லாம் அரசியல் ஞானிகள் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரே சொல்லிட்டார் இந்த இன்சல்ட்லாம் இதெல்லாம் ஒரு இதுவாக இது தனியோ பார்த்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமான்னு இருக்கார் போல இருக்குது. இப்போ ராகுல் காந்திகிட்ட போயிட்டு அவங்க கௌரவர்கள் எத்தனை பேர் கேட்டால் கூட தெரியாதோ? அது என்னங்க கௌரவர்கள் இது தெரியாதா? அதாவது ஒரு என்ன சொல்றது 5 பேர் இல்லையா? அதாவது ஸ்கூல்ல போய் கேட்டாங்களா டேய் பஞ்சபாண்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா கடல் டால் மாதிரி 3 பேர் சார் அப்படின்னு இப்படி விரல காமிச்சானோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். இப்போ அதே நேரத்தில் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கடத்தல்ன்றது இப்போ தான் கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக இருந்துச்சு, மறுபடியும் இப்போ கிளம்பிடுச்சு. 70 கோடி மதிப்பிலான போதைப்பொருள் வந்து கடத்தியிருக்காங்க. சையது இப்ராஹிம் அப்படின்ற ஒரு திமுக நிர்வாகி, அவர் இப்போ கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. அது என்ன திமுக நிர்வாகிகளாகவே இந்த கடத்தலில் ஈடுபடுறாங்களே, ஏன் அப்படி? ஏங்க தமிழகம் முழுக்க வந்து திமுக தொண்டர்களால் நிறைந்ததுங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? எத்தனை கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆக போகுது அந்த கட்சி ஆரம்பிச்சு, ரைட்டா? அப்போ தமிழகம் முழுக்கவே வந்து திமுகவினர் அப்படின் போது ஏதாவது தப்பு பண்ணா உடனே நீங்க அவரை திமுகவினர் அப்படின்னு சொல்லுவீங்க. பாருங்க, அதான் அது மாதிரி கேள்விப்பட்ட உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? இப்படி நீக்கிக்கிட்டே இருந்தால் 2 கோடி தொண்டர்கள் நீக்கிடலாம் போல பொறுப்பக்க பார்த்தா. அப்படி இல்லை, தப்பு செய்யறவங்கள நாங்கள் நீக்கிடுவோம். ஒருவேளை அவங்க தப்பு பண்ணலை அப்படின்னு தெரிஞ்சா அப்போ சேர்த்துக்கலாம். ஆனால் தப்பு பாலிசியா இல்லை. ஆனால் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் எப்படி சேர்த்தாங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஃபேன்ஸ் அதிகமாயிருச்சுல்ல, இருக்கலாம். ரெண்டாவது நீங்க என்ன பாருங்க, முதல்ல வந்து ஜாபர் சாதிக்குங்க, இப்போ வந்து இப்ராஹிம்ங்க, 2 பேர் தானுங்க. நீங்க இப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு கட்சியிலையும் இந்த மாதிரி போதை விஷயத்துக்காக கைது செய்யப்பட்டவர்கள் எத்தனை பேர், ஒரு ஆண்டுல எத்தனை, ஒரு மாசத்துல எத்தனை, குசராத்தில் எவ்வளோ, உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ, சார்க்கண்டில் எவ்வளோ, சத்தீஸ்கர்ல எவ்வளோ, இப்படி ஒரு லிஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் அந்த டேபிளில் திமுகவினர்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்க. அப்போ எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. சும்மா நீங்கள் பாட்டுக்கு வந்து மவுத்து புளித்ததோ மாங்காய் புளித்ததோ எல்லாம் பேசக்கூடாது. டேட்டா வேணும் தம்பி. டேட்டா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் டேட்டா. 2 பேர் அவ்வளோதானே. நாங்கள் இப்போ பாஜகலேருந்து எத்தனை பேர், அதிமுகவில் எத்தனை பேர்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்போம். ஆனால் நீங்கள் வந்து சார் அவர்கிட்ட இருந்தது வந்து இவ்வளோ உண்டு தான் சார், இது வந்து 70 அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சா சீட்டு கணக்கு, தோத்தா ஓட்டு கணக்கு. அந்த மாதிரி நமக்கு வேணும்னா நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் இத்தனை பேர் அப்படின்னு, இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட் பார்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் முதல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட டேட்டாவோட வாங்க, அப்போ இதுக்கு பதில் சொல்லலாம். நீக்கிட்டோம்ல, கட்சியில் வச்சு இல்லைல்ல. ஆனால் ஒன்று நீக்கிட்டாலே வந்து அவர் கட்சியில் இருந்தார் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடுது. ஆமாம், இது வேற ஒரு பெரிய சங்கடம். சரி, என்ன பண்றது? கடைசி வரைக்கும் குற்றத்தை ஒத்துக்க மாட்டீங்க. அதிமுக எத்தனை பேர், பாஜக எத்தனை பேர் தான் சொல்லணும், திமுக சொல்ல மாட்டீங்க கடைசி வரைக்கும். அது குற்றத்தை எப்படிங்க ஒத்துக்க முடியும்? அது நீதிமன்றம் தானே ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதே ஜாபர் சாதிக்கை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கைது செய்யப்பட்டு இருக்கிறாரா, கோர்ட்ல வந்து குற்றமற்றவர்னு நிரூபிக்கப்பட்டு விட்டார். அதனால தான் அவரை கட்சியில் சேர்த்துருப்பாங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி குற்றம் இல்லைன்னு தெரிஞ்சா கட்சியில் சேர்த்துக்கலான்னு, அவர் மேல குற்றம் இல்லைன்னு ஆயிடுச்சு, கோர்ட்டே சொல்லிட்டாங்க, அவரை கன்விக்ட் பண்ண முடியல. அதனால தான் அவருக்கு ஏதோ பதவி எல்லாம் கொடுத்தாங்க. புனிதர்களாக தான் பார்த்து எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆமா, பின்ன
கோர்ட்டு சொல்லிடுச்சு, அதுக்கு மேல என்ன அப்பீல் இருக்குது அரவிந்த்? ஆமா, நீதிமன்றத்தை தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியும். அப்புறம் அவங்களே வந்து இவர் குற்றம் இல்லைன்னு சொன்ன பிறகு நாங்க சேர்த்து அவருக்கு ஏதோ ஒரு பதவி எல்லாம் கொடுத்து அந்த பதவி முதல்ல ஆஹா ஓஹோ நாங்க திடீர்னு அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொல்லிட்டாரு, அது வந்து அப்பேற்பட்ட ஒன்றும் பதவி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு. இது பதவி கொடுக்கும்போது அதை சொல்லியிருந்தாருன்னா அவர் அந்த பதவியை வாங்கியிருப்பாரா என்னன்னு தெரியல. என்ன இந்த டம்மி போஸ்ட் தான் கொடுக்குறீங்களா, கேட்டுப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதனால கட்சின்னா அப்படிதான் இருக்கும். நாங்க வந்து அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டோம்ல, அதுக்காக நீங்க ஒரு பாராட்டு தெரிவிக்கிறத விட்டுட்டு இப்படி வந்து கேள்வி கேட்டுக்கிறீங்களா? அது நியாயமா இது? இப்போ அதே திமுகவில் அடுத்த கூட்டணி கட்சி இந்த கேள்விக்கு நீங்க டைரக்டா பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். திமுக இல்லை என்றால் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டார்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். யார் சொல்லியிருப்பாங்க? அடையாங்க, இதெல்லாம் நம்ம திராவிட காங்கிரஸ் தலைவரான அண்ணன் இளங்கோவன் தவிர வேற யாருங்க சொல்லுவாங்க? திராவிட காங்கிரஸா? அவர் திராவிட பாரம்பரியத்துல வந்தவர், காங்கிரஸ்ல இருந்தாரு. ஒரு காலத்துல வந்து திமுகவை கழுவி ஊத்தினாரு. இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு எதிர்காலமே இல்லை, குறிப்பா தமிழகத்துல திமுகவை நம்பிதான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே திமுகவினரை விட ரொம்ப ரொம்ப விசுவாசமா அவர் பதில் சொல்லிக்கிறாரு. செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸ் தலைவர், அவர் வந்து காமராஜர் ஆட்சி அப்படின்னு சொன்ன இவரே காமராஜர் ஆட்சி தான் அப்படின்ற அளவு போயிட்டாரு. அப்புறம் அவரை தவிர வேற யாருங்க சொல்லியிருக்க முடியும்? ஈரோட்டில் அந்த அளவுக்கு பொங்கிட்டாங்க திமுக இளங்கோவனுக்காக. அதாவது திமுக இல்லாட்டா காங்கிரஸ் டெபாசிட் வாங்கியிருக்காது, கரெக்டு. 2014 நம்ம பார்த்தோம், ஒரே ஒரு தொகுதியில் தான் டெபாசிட் வாங்கினாங்க. ஆனால் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக ஜெயிக்காது அப்படின்றது ஏன் காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரிய மாட்டுது? யோசிச்சு பாருங்க. காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னா திமுக ஜெயிக்குமா? அப்ப இவங்களுக்கு அவங்க தேவை, அவங்களுக்கு இவங்க தேவை. இதை வந்து நீங்க மறுக்க முடியாது. அந்த அட்வான்டேஜை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு. இவருக்கு என்னன்னா, நாம எம்பியா இருந்தோம், கட்சியில் நம்மளை எம்எல்ஏ ஆகி போட்டாங்களே. இவர் கார்த்தி சிதம்பரம் இவர் வந்து மறுபடியும் எம்பி ஆகினுக்கிறாரு. சரி, அப்ப இவரை பத்தி ஏதாவது போட்டு கொடுத்தனா, ஒருவேளை திமுகவில் வந்து என்னங்க நீங்க கார்த்தி சிதம்பரம் இந்த மாதிரிலாம் பேசினுக்கிறார், அவருக்கு சீட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு அடுத்த தேர்தலில் சொன்னாலும் சொல்லலாம். நமக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு கூட நினைச்சாரோ என்னவோ தெரியாது. ஆனா அவர் வந்து ரொம்ப மூத்த அரசியல்வாதி. இது வேற இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி சொன்னதா பார்த்தேன். என்னது அது? மகன் மோரி நினைச்சு கேட்கிறேன், விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது. இவர் அவர்கிட்ட யாரு? அண்ணன் இளங்கோவன் சொன்னதா ஒரு செய்தி பார்த்தேன், என்னால நம்ப முடியல. கன்ஃபார்ம் தானா? அதான் சொல்றேனே, மறுபடியும் வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்க போய் அதை தேடுறதுன்னு எனக்கு தெரியல. சரி, அது இருந்துட்டு போட்டோம். பட் இது சொன்னதுன்றது அவர் தானே, இளங்கோவன் அவர்கள் தானே டெபாசிட் பாத்தீங்களா? அதுல எந்த சந்தேகம் இல்ல. நான் கேள்வி மட்டும் தான் கேட்டேன், பேரை சொல்லி அப்படி நீங்க டைரக்டா பெயர் சொன்னீங்க. அவ்வளவு கான்ஃபிடன்ட். இந்த மாதிரி பேசக்கூடிய ஆள் காங்கிரஸ்ல அப்படின்னா அவரை தவிர வேற யாருமே இருக்க முடியாதுங்க. தலைவர் ஒண்ணு சொல்றாரு, அதுக்கே இவர் வந்து அதெல்லாம் கிடையாது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு அப்படின்னா அப்புறம் வேற யார் சொல்லுவாங்க? அவர் சொன்னதை வச்சுதான் நானே காமராஜர் ஐயாவத்தை என்னால பார்க்க முடியல. காமராஜர் ஆட்சி நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். காமராஜர் ஆட்சியில் இந்த மாதிரிலாம் வந்து பள்ளி மாணவர்கள் ஒருத்தருக்கு ஜாதி சண்டை போட்டுக்கிறதுன்றதோ, இல்லை இந்த மாதிரி போதைப்பொருள் வைத்திருந்தா கைப்பற்றப்பட்டது, கைது செய்யப்பட்டது, இதெல்லாம் நடந்ததா எனக்கு தெரியல. ஏன்னா நானும் காமராஜர் ஆட்சியில் பிறகவே இல்லைங்க. நான்லாம் வந்து கலைஞர் ஆட்சியில் பிறந்தவன். ஆமாம், அதனால அதை பற்றி நமக்கு தெரியல. ஒருவேளை கொஞ்சம் வயசானவங்க அவங்கள பார்த்து கேட்கணும், இந்த மாதிரிலாம் ஐயா அவர்கள் ஆட்சியில் நடந்ததா? அப்படி இல்லைன்னா அண்ணன் இளங்கோவன் அவர்கள் ஏன் இந்த மாதிரி பச்சையா புழுவுறாரு? இன்னைக்கு காமராஜர் ஆட்சின்னு சொல்லிக்கிறாங்களே, காமராஜரை கட்சியை விட்டு விலக்கி வச்சு அவருக்கு அவ்வளோ பெரிய மனவேதனையை கொடுத்தது இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ். இன்னைக்கு இவங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சொல்லிக்கிறாங்களே, இது இந்திரா காங்கிரஸ். காமராஜர் காங்கிரஸ்னு தனியா வந்தாச்சுங்க, காங்கிரஸ் ஓன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அந்த காங்கிரஸ ஒண்ணும் இல்லாம ஆக்கணும், காமராஜரை வந்து தலையெடுக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 71ல நினைக்கிறேன் அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்திரா காங்கிரஸும் திமுகவும் கூட்டு சட்டமன்றத்தில் எத்தனை தொகுதி ஒதுங்கினாங்க தெரியுமா? இந்திரா காங்கிரஸுக்கு ஒண்ணு கூட ஒதுக்கல. அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு தேவையே இல்லை, இந்த பார்லிமெண்ட்ல இவ்வளவு சீட்டை ஊத்துருங்க போதும், சட்டமன்றத்தில் ஒன்றும் வேணாம், அந்த காமராஜர் காங்கிரஸை தோக்கடிக்கணும் அப்படின்னாங்க. அதனால இவங்கெல்லாம் காமராஜரை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இவர் சொல்றாரா காமராஜர் ஆட்சி அப்படின்னு? கண்டிப்பா இல்லை.
ஏங்க அதை பத்தி பேசுறதுக்கே அவருக்கு தகுதி இல்லைன்றான், அப்புறம் வந்து இருக்கா இல்லையான்னு என்கிட்ட கேட்டுக்கிறீங்க. இல்ல நம்ம தான் காமராஜர் பார்த்தது இல்ல, காமராஜர் ஆட்சியிலும் இருந்தது இல்ல, அண்ணன் ஐயா இருந்திருப்பாருல்ல. சீட்டுக்காக எதையும் பேசுவாருங்க அவரு, ஓட்டுக்காக எதையும் பேசுவாருங்க. அவர்கிட்ட போய் நீங்க கேட்டுக்கிறீங்க. காமராஜரை பத்தி இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு என்ன பேச முடியும் சொல்லுங்க? எமர்ஜென்சி காலகட்டம் அதெல்லாம் வந்து சரி விடுங்க, அதெல்லாம் பேசிட்டு போனா பழைய கதைகள் எடுக்க வேண்டியது வரும். ஆமா. ஓகே, அதே நேரத்தில் இப்போ நேற்று ஜூலை 31 உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, இந்த முன்னாடி அதிமுக ஆட்சியில் இன்றைய முதல்வர் திமுக எம்எல்ஏ 18 பேர் குட்கா உள்ளே கொண்டு போனாங்க சட்டமன்றத்துக்குள்ள, அதற்கான அந்த உரிமை மீறல் வந்து செல்லும், கன்சிடர் பண்ணப்படும் சொல்லிட்டாங்கல்ல. உரிமை மீறல் அப்படின்னா யாருங்க டிசைட் பண்ணணும்? சபாநாயகர் தானே. கண்டிப்பா சபாநாயகர் கட்சி சாராதவர் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. ஆனாலும் வந்து அவர் சில கருத்துக்கள் சொன்ன போது அதுக்கும் எதிர்த்தரப்புல இருந்து சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆட்சி யார்கிட்ட இருக்கு? திமுக வசம். சரி விடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஏன் பேசணும்? அடுத்த கேள்விக்கு போங்க. பதில் முடிஞ்சதா? அது முடிஞ்ச மாதிரி இது என்னங்க கேள்வி இது? உரிமை மீறல் இல்லை, நாங்கள் வந்து இது மாதிரி நிறைய விற்குது, இதை காமிக்கிறதுக்காக தான் கொண்டு போனோம் அப்படின்னு திமுக தரப்புல சொல்றாங்க. ரைட்டா? அப்போ இன்னைக்கு திமுக ஆட்சி தானே இருக்கு. அப்போ ஆட்சியோட கருத்தும் அதான் தானே இருக்க முடியும். அப்புறம் அதில் எங்கே உரிமை மீறல் வந்ததுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. எனக்கே கமல் மாதிரி இருக்கு இப்போ. இருக்குல்ல, திமுகவின் கருத்து என்ன? இதில் தவறில்லை அப்படின்னு. இப்போ நடப்பது யார் ஆட்சி? திமுக ஆட்சி. அப்போ திமுக ஆட்சி வந்து திமுகவின் கருத்துக்கு எதிராக நடந்துக்குமா? புரியுற மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. எமக்கு எம்மல கோபம் அப்படின்னா அந்த மாதிரி தான் அது. இல்லை, அந்த போதைப் பொருள் கொண்டு வந்தாங்களா வஸ்துக்களை உள்ள, அன்னைக்கு என்ன சொல்லி கொண்டு வந்தாங்க உள்ளுக்குள்ள, இந்த மாதிரி அவ்வளோ போதை நடமாட்டங்கள் இருக்குன்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த போதைப் பொருள் புழக்கங்கள் இருக்கத்தானே செய்யுது. அதான் புடிச்சிட்டாங்கல்ல, புடிச்ச உடனே கட்சி விட்டு நீக்கிட்டாங்கல்ல. நாங்க பேசுறீங்க நீங்க. இதை பாருங்க, அன்னைக்கு ஏதோ மெட்ரோ ட்ரெயினில் ஒருத்தர் வந்து கஞ்சா உருட்டினாராம், கபாலில் கொண்டு போய் புடிச்சிட்டு அவருக்கு வேற பாவம் ஏதோ தப்பிச்சு ஓடும்போது கையோ காலோ வேற ஒஞ்சிச்சு அப்படின்னாங்க. அது கரெக்டாக கையும் காலம் தான் உடையுது. பின்ன ஓடும்போது அதானங்க உடையும், மூக்கா உடையும். ஏதாவது எக்கு தப்பா பேசினா தான் மூக்கு உடைந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மெட்டாஃபரிக்கலா. ரைட்டா? தப்பிச்சு ஓடும்போது அப்படி கீழே ஓடும்போது கையில தாங்குவோம், இல்லை செவரு ஏறி குதிக்கும் போது காலில் குதிக்கும் போது காலு ஏதோ ஒன்று, கை காலு தான் பெருசா அடிபடும். புஷ்டாங்கல்ல. ஆமா. எவ்வளவு சுறுசுறுப்பா ஏங்க, கொலைகள்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாரு சபாநாயகர். அப்படி இருந்துச்சு நீங்க இதெல்லாம் போய் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிறீங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தானோ? நீங்க என்ன பண்ணணும், இப்ப பாருங்களேன், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்று நேற்று நாளைன்னு ஒரு படம் வந்து தெரியுமா, டைம் மிஷின்ல. அப்போ ஒன்று சொல்லுவாங்க, அந்த காலத்துல வந்து தங்கம் வந்து ஒரு சவரன் 200 ரூபா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கலாம், இன்னும் இன்னைக்கு வந்து 50,000 ரூபா விற்கிது, அன்னைக்கு 200 ரூபா. அப்பா நீ ஒரு 10 சவரன் வாங்கி போட்டுருக்கூடாதா அப்படின்னு. டேய், அன்னைக்கு 200 ரூபா சவரன்டா, ஆனால் அன்னைக்கு என் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்பாரு. அந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தொகை எவ்வளோ, இன்னைக்கு எவ்வளோ, அப்போ எல்லாம் அப்படியே ப்ரொபோர்ஷனேட்டாக ஏறினே இருக்கும் தம்பி. அதான் சொல்லிக்கிறாங்க, கொலையெல்லாம் நடக்க தான் செய்யும், நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி போதைப் பொருள் அப்படின்னா அது நடக்க தான் செய்யுது. அதான் உடனே டக்குன்னு நடவடிக்கை எடுக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, கட்சியை விட்டு தூக்குறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஏதோ வைத்தறிச்சல பொறாமையில் கேள்வி கேட்டுக்கிறீங்க. எதிர்பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். நடவடிக்கை எடுக்கலன்னா கேளுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஷயத்தில் மட்டும் கேட்கக்கூடாது, மற்ற விஷயத்தில் நீங்கள் கேட்கலாம். ஓகே சார், இப்போ கடைசி கேள்வியாக திருமாவளவன் அவர்களுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருக்காங்க, இதற்கு என்ன சொல்ல போகிறார்கள்? ஏங்க 2003 போட்ட கேஸா, இப்போதான் வந்து பிடிவாரண்ட்டு. சரி விடுங்க, அவர் வந்துருச்சு. ஓ அப்படி சொல்றீங்க, அவர் இப்போவாது வந்தது. கரெக்ட், அது நியாயம்தான் நீங்கள் சொல்றது. இப்போ மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்து அவர் ஆஜராரா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் விசாரணை நடக்கணும். 21 வருஷத்தில் அந்த சம்மந்தப்பட்ட சாட்சிகள், அதுக்கப்புறம் அந்த விசாரணை அதிகாரிகள், அதில் பல பேர் ரிட்டையர் ஆகிருப்பாங்க. இப்போ நம்ம அந்த சில கேஸில் பார்க்குறோமே, எனக்கு நினைவே இல்லை, ஏதோ கொண்டு போய் கையெழுத்து போட சொன்னாங்க, நான் இது பார்க்கவே இல்லை அப்படின்னு பிறர் சாட்சிகள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி யாரும் ஆகாமல் இருக்கணும். இந்த கேஸ் எல்லாம் முடியும் போது அதிகமாக உங்கள் பையன் பேட்டி எடுப்பார்னு நினைக்கிறேன். இதே இடத்துலையோ இல்லை வேற ஒரு இடத்துலையோ இல்லை மாடியிலையோ. அவ்வளோ வருடங்கள் ஆயிரம் நினைக்கிறீங்களா? ஆவாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏங்க 2003 கேஸுக்கு இப்போதான் வந்து விசாரணைக்கு வரலன்னு அடுத்த ஸ்டெப்பு வந்திருக்குது. எப்போ முடிய போகுதுன்னு நினச்சின்னுக்கிறீங்க? ஆனால் இந்த புதிய சட்டங்களில் வந்து அதெல்லாம் குயிக்காக முடியணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்களாம். அதை நாங்கள் எதிர்க்கிறோம்ல. கரெக்ட். இப்போ
கோர்ட்டில் கேஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, வாய்தா வாங்குவாங்க, அது இருக்குது இது இருக்குது, இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதையெல்லாம் தாண்டி ஒரு கேஸ் முடியணும். பட் இப்போ அந்த புதிய சட்டங்களை ஏதோ 3 வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. சரி விடுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதெல்லாம் நாங்கள் நீக்கிடுவோம். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி அரவிந்த்.